தீபிகா வணக்கம். மத்திய பிரதேசத்தில் விவசாயிகள் போராட்டம் தீவிரமடைந்திருக்கிறது. முதலமைச்சருடைய இல்லத்தை நோக்கி விவசாயியுடைய பேரணி, அதை தடுக்க முயன்ற போலீசாருக்கும் விவசாயிகளுக்கு இடையான தள்ளுமுள்ளு வாக்குவாதம் என்பது அங்கு போர்க்களமாக மாறியிருக்கக்கூடிய நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது. விவசாயிகள் பேரணியாக செல்ல முற்பட்ட போது அதை போலீசார் பேரிகார்டுகள் போட்டு தடுக்க முற்பட்டார்கள். அந்த பேரிகார்டுகளையும் தாண்டி விவசாயிகளுடைய போராட்டம் தீவிரமடைந்து வருகிறது. இதனால் போலீசாருக்கும் விவசாயிகளுக்கு இடையே தள்ளுமுள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டு ஒரு போர்க்களம் போல மாறியிருக்கக்கூடிய சூழலை நோக்கி செல்கிறது. விவசாயியுடைய போராட்டத்துக்கான காரணம் பின்னணி பொறுத்தவரையில் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் பாசி பருப்பு 100% அரசே கொள்முதல் செய்ய வேண்டும் உள்ளிட்ட மிக முக்கியமான கோரிக்கைகள் முன்வைக்கிறார்கள் விவசாயிகள் மத்திய பிரதேசத்தில். அதாவது பாசி பயிருக்கு 100% குறைந்தபட்ச ஆதரவு விலை அரசே கொள்முதல் செய்ய வேண்டும். அதே போன்று டோக்கன் முறைகேடுகளுக்கு தீர்வு மற்றும் உரங்கள் தடையின்றி வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். உரத்தட்டுப்பாடு என்பது அங்கு அதிகமாக இருக்கின்றது. பாசி பயிருக்கு 100% குறைந்தபட்ச ஆதரவு விலையில் அரசே கொள்முதல் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைத்துதான் விவசாயிகளுடைய இந்த போராட்டம் என்பது முன்னெடுக்கப்பட்டு தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இதனிடையே தான் நர்மதாபுரம் சேதனி காட்டில் தொடங்கிய இந்த போராட்டம் என்பது தேசிய நெடுஞ்சாலை வழியாக போபால் நோக்கி நகர்ந்தது. அப்போது போபாலில் இருந்து அவர்கள் முதலமைச்சருடைய இல்லம் நோக்கி செல்ல முற்பட்டார்கள். அப்போதுதான் போலீசார் அவர்கள் தடுக்க முற்பட்டார்கள். இந்நிலையில் தான் போபாலில் காவல்துறையினர் அமைத்த அந்த பாதுகாப்பு தடுப்புகள் பேரிகார்டையும் விவசாயிகள் தாண்டி அதை பொருட்படுத்தாமல் அதை தாண்டி சென்று அதை போராடக்கூடிய நிலை என்பது அங்கு ஏற்பட்டிருக்கிறது. இது அங்கு ஒரு மிகப்பெரிய பரபரப்பை உண்டாக்கி இருக்கின்றது. முதலமைச்சர் மோகன் யாதவனுடைய அதிகாரப்பூர்வ இல்லத்தை முற்றுகையிட சென்று சுமார் 2000க்கும் மேற்பட்ட விவசாயிகளை போபாலில் இருக்கக்கூடிய போலீசார் அங்கு அமைக்கப்பட்டிருந்த தடுப்புகள் மூலமாக பேரிகார்டு மூலமாக தடுக்க முற்பட்டார்கள். ஆனால் விவசாயிகள் மிக உறுதியாக இருக்கிறார்கள். என்னுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை நாங்கள் பின்வாங்க போவதில்லை என்று விவசாயிகள் மிக உறுதியாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இதனால் அந்த பேரிகார்டு அமைக்க முதலமைச்சருடைய இல்லம் நோக்கி புறப்பட முயன்ற 2000க்கும் மேற்பட்ட விவசாயிகளை போலீசார் தடுக்க முற்பட்டார்கள். இதனால் கோபமடைந்த விவசாயிகள் போபால் நர்மதாபுரம் தேசிய நெடுஞ்சாலையிலேயே அமர்ந்து தங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து வருகிறார்கள். இதனால் அங்கு போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய மிக முக்கியமான பிரதான கோரிக்கை என்பது தங்களுடைய கோரிக்கைகளை ஏற்கும் வரை போராட்டத்தை நாங்கள் கைவிடப் போவதில்லை என்று விவசாயிகள் அறிவித்து உறுதியாக அவர்கள் கோரிக்கை உறுதியாக இருக்கின்றார்கள். தங்களுக்கு தேவையான 7 நாட்களுக்கான, அதாவது ஒரு வாரத்துக்கான சமையல் பொருட்கள் கூட அவர்கள் கொண்டு வந்திருக்காக தொடர்ந்து இந்த போராட்டத்தை நீண்ட நாட்கள் முன்னெடுக்க கூட, அதாவது அங்கு அவருடைய கோரிக்கை நிறைவேறும் வரை நாங்கள் பின்வாங்க போவதில்லை என்று, ஒரு அடி கூட பின்வாங்க போவதில்லை என்றும், அதனால் நாங்கள் எத்தனை நாட்கள் ஆனாலும் இங்கேயே அமர்ந்து நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கின்றோம். முதலமைச்சர் இல்லத்தை நோக்கி செல்ல முற்பட்ட போது அவர்கள் போலீசார் தடுத்து நிறுத்த முயன்ற போதுதான் அவர்கள் அதே இடத்தில், அதாவது போபால் நர்மதாபுரம் தேசிய நெடுஞ்சாலையிலே அமர்ந்திருக்கிறார்கள். இதனால் அந்த நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது, போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதனால் விவசாயிகளுடைய போராட்டம் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு பெரிய விடயமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தான் அங்கு போபால் மாவட்ட நிர்வாக அதிகாரிகளும் தொடர்ந்து போலீசார் அனைவரும் சென்று விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். ஆனால் விவசாயிகள் மிக உறுதியாக இருக்கிறார்கள். எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை நாங்கள் எங்கிருந்து நகரப்போவதில்லை என்று விவசாயிகள் உறுதியாக இருக்கிறார்கள். விவசாயிகள் தங்களுக்கு முன்னுரிமையானவர்கள் என்றும், ஆனால் அரசு தரப்பு இது தொடர்பாக அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறது. அரசு தரப்பு இதை பற்றி கூறும்போது அரசு தரப்பில் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். அதாவது விவசாயிகள் தங்களுக்கு முன்னுரிமையானவர்கள் என்றும், தற்போது பாசி பயிர் கொள்முதல் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அங்கு ஆளக்கூடிய பாஜக அரசு தெரிவித்திருக்கிறது. எனினும் கூட தற்போதைய விலை ஆதரவு திட்டத்தின் குறைந்தபட்ச ஆதரவு திட்டத்தின் கீழ் 100% பாசி பயிரை அரசை கொள்முதல் செய்ய வேண்டும் என்பதுதான் விவசாயியுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அந்த கோரிக்கை ஏற்கும் வரை அது எத்தனை நாட்கள் ஆனாலும் நாங்கள் வீடு செல்ல மாட்டோம், இங்கேயே அமர்ந்து போராடும் என்று விவசாயிகள் முன்னெடுத்த போராட்டம் என்பது மிக தீவிரமாக மாறி இருக்கின்றது. தீபிகா, ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். மத்திய பிரதேசத்தில் பாசி பயிரை முழுமையாக கொள்முதல் செய்ய அரசை கண்டித்து விவசாயிகள் நடத்திய பேரணியில் வன்முறை வெடித்துள்ளது. இது குறித்த முக்கிய செய்தியாக பார்த்தோம். விவரங்களை எமது முதன்மை செய்தியாளர் பிரவீன்குமார் வழங்கிட கேட்டோம். தகவல்களுக்கு நன்றி பிரவீன்குமார். और भाई आ गए भाई के पास कितने लोग आए? अपनी टीम आ गए है।
Hijau terus.